அவன் நம்ம ஆள் இல்லை. வாழ்க்கை உணர்வுகளின் குரல். ஒரு மனிதனைப் பற்றி தவறான முடிவு எடுக்க சில நேரங்களில் அவன் செய்த தவறு கூட தேவையில்லை. அவன் நம்ம ஆள் இல்லை என்பதே போதும். ஒரு நிறுவனத்தில் 2 குழுக்கள் இருந்தன. ஒரு குழுவில் வேலை செய்தவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். ஒரு நாள் புதிய ஊழியராக ரவி அந்த நிறுவனத்தில் சேர்ந்தான். அவன் வேறு நகரத்தைச் சேர்ந்தவன். முதல் வாரத்திலேயே ஒரு முக்கியமான கோப்பில் சிறிய தவறு ஏற்பட்டது. உடனே அந்த குழுவில் ஒருவர் சொன்னார், இவனுக்கு இன்னும் இந்த வேலையே சரியாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய குழுவில் இருந்த மற்றொருவர் அதே மாதிரியான தவறு செய்தபோது, பரவாயில்லை, புதிதாகத்தானே முயற்சி செய்கிறான் என்று அனைவரும் சிரித்தபடி விட்டுவிட்டார்கள். ரவி அமைதியாக இருந்தான். சில நாட்களுக்குப் பிறகு நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதை தீர்க்க யாராலும் முடியவில்லை. அப்போது ரவி முன்வந்து ஒரே இரவில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்தான். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது மேலாளர் கேட்டார், முதல் நாளிலேயே இவனைப் பற்றி நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களே, ஏன்? யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. மேலாளர் மெதுவாகச் சொன்னார், அவன் திறமையற்றவன் என்பதற்கான ஆதாரம் உங்களிடம் இல்லை. அவன் நம்ம குழுவைச் சேர்ந்தவன் இல்லை என்பதுதான் உங்கள் மனதில் இருந்த ஒரே ஆதாரம். அன்றுதான் அவர்களுக்கு புரிந்தது. சில நேரங்களில் நாம் ஒருவரை அவருடைய செயலால் மதிப்பிடுவதில்லை. அவர் எந்த குழுவைச் சேர்ந்தவர் என்பதை வைத்தே மதிப்பிடுகிறோம். செய்தி: அவுட்குரூப் பயஸ் என்பது நம்மைச் சேர்ந்த குழுவினரை இயல்பாகவே நல்லவர்களாகவும் நம்மைச் சாராதவர்களை அதிகமாக சந்தேகத்துடனும் எதிர்மறையாகவும் மதிப்பிடும் உளவியல் மனநிலை. நம்ம ஆள் என்பதால் ஒருவரை நல்லவர் என்றும் அந்நியர் என்பதால் ஒருவரை மோசமானவர் என்றும் முடிவு செய்யாதீர்கள். ஒருவரின் அடையாளத்தை பார்க்கும் முன் அவருடைய செயல்களை பாருங்கள். ஏனெனில் பிரிவுகள் மனிதர்கள் உருவாக்கியது, ஆனால் மனிதநேயம் எல்லோருக்கும் பொதுவானது. இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.